பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க காசு பணம் வந்துட்டா திமுரு கூட சேர்ந்து வந்துருன்னு. அது என்னன்னா ஃபுட் பிளாக்கர் இர்ஃபான் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவரு ரம்ஜான் பண்டிகைக்கு என்ன பண்ணிருக்காருன்னா இல்லாதப்பட்டவங்களுக்கு சேலையும் காசும் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு கிளம்புறாரு. இது என்னமோ உண்மையாவே நல்ல விஷயம் தான். ஆனா இவரு கொடுக்கும் போது என்ன பண்ணிட்டாருன்னா கார்ல இருந்து கீழே இறங்கி போய் கொடுக்காம கார்லயே எல்லாத்தையும் வச்சு கொடுத்ததுனால அந்த பொருளெல்லாம் வாங்க வந்தவங்க எல்லாருமே கையை உள்ள நீட்டி அந்த சேலை பணத்தெல்லாம் வாங்கினதுனால கையெல்லாம் உள்ள விடாதீங்க எல்லாத்துக்குமே இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கத்தியே சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம கையை தெரியாம டச் பண்ணதுக்கு அதையும் அந்த வீடியோலயே ஒரு மாதிரியா பேசியிருந்திருப்பாரு. இல்ல நான் உங்கள்கிட்ட தெரியாம தான் கேக்குறேன், உங்ககிட்ட இப்போதைக்கு இந்த காரு வீடு பங்களா காசு எல்லாமே இருக்கலாம். ஆனா நீங்களும் ஒரு காலத்துல இந்த ஒரு காசுக்காக தானே அலைஞ்சிங்க. அதே போலதான் அவங்களுடைய தேவைக்காக தான் உங்கள்கிட்ட வந்து இந்த காசெல்லாம் வாங்கிட்டு போறாங்க. இவ்வளவே உங்களை விட மக்கள் அதிகமா சம்பாதிச்சவங்க, உங்களை விட பணம் காசுல அதிகமா உள்ளவங்க இல்லாதப்பட்டவங்களை தேடி போய் அவங்க வீட்டுல சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு உதவியும் பண்ணிட்டு வராங்க. சோ நீங்களே பார்த்துவங்க இப்படி பண்றவங்க எங்களுக்கு பிடிக்குமா இல்ல உங்களை பிடிக்குமான்னு. வீடியோ பாக்குற நீங்க இந்த ஒரு விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் பண்ணிருங்க. அப்போதானே மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியும்.